தலைவா அந்த டைம்ல எல்லாம் வந்து ஒரு பிரச்சனை உருவாச்சு. பார்த்தா அடுத்த முதல்வர்னு ஒரு மேடையில பேசின ஒரு பிரச்சனை வந்து இதுக்கு முன்னாடி நான் ரஜினி சார் கிட்ட பார்த்திருக்கேன், அந்த விஜயகாந்த் சார் கிட்ட பார்த்திருக்கேன், அந்த மக்கள்கிட்ட இருந்த வெறி. அதுக்கப்புறம் விஜய் சார் கிட்ட பார்க்கும்போது எனக்கு வந்து ரொம்ப பிரமிப்பா இருந்தது. விஜய்க்கு வர கூட்டத்தை எம்ஜிஆருக்கு வந்த கூட்டத்தோடு ஒப்பிடலாம். ஏன்னா அவரையும் பார்த்த ஆள்னா சார், நீங்க சொல்றீங்க கட்சி 2024 ஆரம்பிச்சுட்டாரு, ஆனா இது வரைக்கும் பனையூர் விட்டு வெளியே வந்தது இல்லை. அவர் 4 ரூமுக்குள்ளேயே உட்கார்ந்துட்டு அரசியல் பண்ணா அவர் ஜெயிச்சிடுவாரான்னு கேட்கிறாரா சார்? அப்படி இல்லை. ஒன்னும் இல்ல, சீமான் சார் எடுத்துங்க, அவருக்கு கொடுக்காத பிரச்சனையா அவர் சமாளிச்சுட்டு தானே இருக்காரு. உருட்டு பிறண்டு என்னையோ பேசிக்கிட்டு தானே இருக்காரு. விஜய் சாரோட விஜயகாந்த் கட்சி அந்த தேமுக வந்துடும், அதே மாதிரி விசிகா உள்ள வந்துடும். விஜய் இவங்க 3 பேர் அட்டாச் பண்ணாவே போதுமானது இது வெளியே கொண்டு வருது. ஏன்னா பட்டி தொட்டியெல்லாம் உள்ள போறதுக்கு இந்த 2 கட்சிகள் போதுமானது. ஏன் ரசிகர்களா வந்தவங்களதான் எனக்கு முதல் முக்கியம். அவங்களுக்கு நான் பதவி எல்லாம் கொடுத்து பார்த்து அழைப்பாங்க. அதுக்கப்புறம் தான் வெளியில இருந்து வர்றவங்களுக்கு சான்ஸ் அப்படின்ற முறையில தான் அவரோட ரசிகர்களுக்கு தான் சார்ந்தவங்களுக்கு மட்டும்தான் அவர் பதவிகளே கொடுத்துருக்காரு. ஜெம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் ஆடுகள பகுதியில் தமிழக வெற்றி கழக நிறுவனர் நடிகர் விஜயின் தாய் மாமானான கேமராமேன் செல்வா அவர்கள் சந்திப்பவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். உங்க மச்சான்ன்றதா யார்ன்றது நீங்க நினைச்சு பார்த்துருங்களா அரசியலுக்கு வருவாருன்ட்டு? முதல்ல ஆல் இண்டியா ஃபிலிம் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் சார்பில் ஜெம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இப்போ நீங்க கேள்வி கேட்கலாம். நீங்க கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்றேன். என்னன்னா, என் பையன் தான், அக்கா பையன் அப்படின்னும் போது என் பிள்ளைதான். உங்க தோல்ல வளர்ந்து போட்டு வளர்த்துறீங்க. அது ஏன்னா ஃபேமிலியில வந்து முதல் பேரன். ஓ, அப்படிங்களா? அதனால எங்களுக்குள்ள வந்து அவர் மேல ஒரு தனி பாசம் எப்பவுமே உண்டு. 2வது அவசர அவசரமா பிறந்தவர். 8 மாசத்துல பிறந்துட்டவர். வந்து அவரை ஒரு மாசம் இன்ஸ்பெக்டர்ல வச்சு அவங்க ஸ்டோரி எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான். அவ்வளோ வேகமா வெளியே வந்தது. இப்படி வந்து நின்றுட்டு இருக்காரு, அசூரத்தனமா வந்து நின்றுட்டு இருக்காரு. வளரும் போதோ வளர்க்கும் போதோ நம்மளுக்கு தெரியாது ஒருத்தருடைய நிலைமை என்னன்றது நம்மளுக்கு தெரியாது. ஆனா அவர் வளர்ந்த விதத்தை அவங்க அப்பா நிர்ணயம் பண்ணாரு அப்படின்றது உண்மை. அவர் சினிமாவுக்கு கொண்டு வரணும்ட்டு நிர்ணயம் பண்ணார். ஆமா ஆமா, உண்மை. சினிமால பெரிய ஆள் ஆக்கணும்னு ஒண்ணு கொண்டு வந்தாரு. ஆனா அதே சினிமால வந்துட்டு இருக்கும் போதே வந்து உங்களுக்கே தெரியும், அந்த தலைவா அந்த டைம்ல எல்லாம் வந்து ஒரு பிரச்சனை உருவாச்சு. பார்த்தா அடுத்த முதல்வர்னு ஒரு மேடையில பேசின ஒரு பிரச்சனை வந்து பெருசா இஷ்யூ ஆச்சு. பின்ன நாள்ல தான் தெரிஞ்சது இவங்க அங்க போனாங்க, அவரை பார்க்கல, அப்படி இப்படிலாம் சொன்னதெல்லாம் வந்து எல்லாரும் படிச்சதுதான். ஆனா அவங்க தரப்புல என்ன சொன்னாங்க அப்படின்னா, பர்மிஷன் வாங்காம வரும்போது ஒரு பெரிய தலைவரை பாக்குறதுன்றது கஷ்டம்தான், இருந்தாலும் பாக்குறதுக்கான டைம் இப்ப இல்ல அப்படின்னு சொல்லி அம்சத்தை வந்து வெளி உலகத்துல வேற மாதிரி அதை இஷ்யூ ஆயிடுச்சு. படத்தையே நிப்பாட்டுற அளவுக்கு எல்லாம் பெருசாக்கிட்டாங்க. அது உண்மை இல்லை. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில வந்து அப்பா உடைய ஆசை என்னன்னா, முதல்ல கட்சி ஆரம்பிச்சு அதுல வந்து தலைவரா கொண்டு வரணும் அப்படின்றதுனாலதான் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு எல்லாம் ஏற்பாடு பண்ணி கொடியெல்லாம் ரெடி பண்ணாங்க. அவருடைய ரசிகர் மன்ற தலைவர்களை தான் அப்படியே தூக்கி இதுல வச்சார். விஜய் வைக்கல. விஜய் இல்ல, கத்து கொடுக்கறது நம்மளா தானே சார் இருப்போம். தலைமை தானே கத்து கொடுக்கணும். நீ எப்படி வளரணும் அப்படின்றது ஒரு தலைவர் இருந்துதான் கத்து கொடுக்கணும். இன்னைக்கு தலைவர் கத்து கொடுத்தனாலதான் இன்னைக்கு முதல்வர் ஆயிருக்காரு ஒருத்தர். அவரோட பிள்ளைய அதே மாதிரி கொண்டு வரதுக்கு பிளான் தான் நடக்கும். அதே மாதிரிதான் யாராவது ஒருத்தர் துணை இருக்கணும். அந்த துணை அப்பாவா இருந்தாரு. அப்பாவுடைய சாயல் இல்லாம அவரால் கண்டிப்பா இந்த அளவுக்கு எல்லாம் அவர் சாதிச்சிருக்கிறதுக்கு வழி இல்லை. அப்பா பக்கா பிளான் போட்டாரு. தன்னுடைய ஆசை
நிறைவேறலன்ட்டு தன் மகனை கொண்டு வரணும்ட்டு. ஆனா பையன் அதை ஏத்துக்கணும் இல்ல. உண்மை, நீங்க சொன்னது ரொம்ப உண்மை. என்னன்னா அவருடைய கிரெடிட் ரொம்ப பெருசு. என்னன்னா எதுவா இருந்தாலும் ரொம்ப இன்வால்மெண்டா பண்ணுவாங்க விஜய் சாரை பொறுத்தவரைக்கும். அவருக்கு என்ன டைம் சொல்றீங்களோ அந்த டைமை மெயின்டைன் பண்ணுவார். அவங்க அப்பா மாதிரி தான். அவங்க அப்பா பல இடத்துல வந்து கோச்சிக்கிட்டு வந்துருவார். என்னன்னா அந்த இடத்துல அவர் இருக்க மாட்டார். 6 மணிக்கு நான் ஒரு ப்ரோக்ராம் சொல்றாருன்னா 6 மணிக்கு அவங்க வரல அப்படின்னா 6:15 அவர் வெளியே வந்துருவார். அப்பா இருக்கு கோபம் பையனுக்கு அது இருக்கும். அது ஜெனடிக்ஸ் வரும் சார். ஏன்னா அப்பாவுடைய அந்த என்ன சொல்றது, அப்பாவுடைய செய்கைகள், அதுல கிடைக்கிற பலன்கள் எல்லாம் வந்து பையன் கூட இருந்து பாக்குறான். ஓ இது பண்ணா நம்ம நேர்மையா இருக்கலாம், நம்ம நேர்மைக்கு இதெல்லாம் ஒரு சாட்சி. அப்ப நம்ம நேர்மையா இருக்கணும் அப்படின்னா தைரியமா எதை வேணாலும் செய்யலாம். அத அவர்கிட்ட கத்துக்கிட்ட தானே. ஆனா இருந்தாலும் அப்பா ஒரு கட்டத்துக்கு மேல தோளுக்கு மேல வளர்ந்தா அது ஒரு இது இருக்கு சார். சொல்றது எல்லாம் புரியுதுங்களா? ஒரு கட்டத்துக்கு மேல அவரே தோழன். ஏன்னா சில படங்கள் அவர் தான் கேட்டு இது பண்ணி புக் பண்ணி, ஆனா ஒரு கட்டத்துல நீங்க ஒதுங்க நான் பாத்துக்கிறேன் அந்த லெவல்ல. அது வேண்டியது தானே சார். அது ரெவல்யூஷன் அப்படிதானே. எங்க இருந்தாலும் ஒரு கட்டத்துக்கு மேல நம்ம கழட்டி விட்டுறது தானே பெஸ்ட். இப்ப அவரு கூட என்ன பண்ணார், 2003க்கு அப்புறம் விஜய் படம் அவர் தொடலையே. ஆமா, சுக்கிரனுக்கு அப்புறம் அவர் எதுவுமே தொடல. அவரோட அதிகமா ஒரு சினிமாக்குள்ள விஜய பத்தி தெரிஞ்சுக்கணும்னா கதை சொல்ல வரும்போது அவர்கிட்ட சொல்லிட்டாலும் இவர்கிட்ட ஒரு வார்த்தை கேட்கறதுக்காக இவர்கிட்ட சொல்லுவாங்க. இவர் வந்து டிஸ்கஷன் பண்ணும்போது இந்த டிஸ்கஷன் தான் இருந்தே தவிர வேணும் வேணான்றதெல்லாம் விஜய் சார் தான் முடிவெடுத்தார். விஜய் சார் தான் அதுல எந்த மாற்றமும் கிடையாது. கடைசி படம் வரைக்கும் அவர் தான் முடிவெடுத்தார். ஆனா வெளியில வந்து அப்பாவே ஒதுக்கி வச்சுட்டு அவரே தான் கேட்டாங்கன்ட்டு ஒரு ஒரு கட்டத்துல சார், ஒரு கட்டத்துக்கு மேல சில கதைகள் வந்து இப்போ எனக்கு தெரிஞ்சு பாக்கியராஜ் சார் என்ன சொன்னாரு, திருவிளையாடல் கதை வந்து பையனுக்கு சொல்லும் போது இந்த கதை அவனுக்கு சூட் ஆகாதுன்ற மாதிரிலாம் சொன்னாரு. பட் அந்த ஜட்ஜ்மெண்ட் அவருக்கு மிஸ் ஆகுது இல்ல. ஆனா அந்த கதையை சாந்தனம் பண்ணிருந்தாலும் அந்த கதை அன்னைக்கு பெரிய ஹிட்டா இருந்திருக்கலாம், அவருக்கு ஒரு லைஃப் இருந்திருக்கலாம். அந்த மாதிரி ஒரு லைஃப் வந்து நம்மளுக்கு அடிபடுது அப்படின்னு வரும்போது அப்பாவை விட நம்ம எடுக்கிற டிசிஷன் கரெக்டா இருந்ததுன்னு நினைச்சா நம்ம செய்யலாமே. ஆனா அப்பா வழி காட்டினாலும் தன்னை மோல்டு பண்ணது அவருடைய சுய முயற்சி தானே. உண்மை சார். ஒரு அடியும் சார் அவரை பத்தி நீங்க வேற சினிமா உலகத்தை பொறுத்த வரைக்கும் சினிமா அப்படின்ற ஒரு வட்டத்துக்குள்ள அவருடைய தவறுகள் எங்கேயுமே நடக்கல. ரொம்ப கரெக்டா இருந்தார். அதான் சொன்னேன், அந்த நேர்மையே அப்பா கிட்ட கத்துக்கிட்டது எல்லாமே. எதுவுமே யாரும் இயற்கையா வர்றதுன்றது ரொம்ப கஷ்டம் சார். கத்துக்கிட்டா மட்டும்தான் வரும். இப்ப நானே வந்து நான் ஒரு டைம் சொல்றேன் அப்படின்னா அந்த டைமுக்குள்ள நான் எப்படியாவது போகணும்னு ஆசைப்படுறத இவங்க கிட்ட இருந்து கத்துக்கிட்டது தான். நீங்க சொன்னீங்க அவர் கரெக்ட் டைம் வரலன்னா ஷூட்டிங்லாம் அப்பா வந்துடுவார். ஆனா இவரை பார்த்தா அம்மா மாதிரி அப்படியே பொறுமையா இருக்கிறாரு சார். அம்மா எப்படி இருக்கு அந்த குணம் தானே இருக்கு, அப்பா இருக்கிட்ட குணம் இல்லையே. அப்பா கிட்ட இருந்த அந்த கோபத்தை அவர் வெளியே வெட்டிட்டாரு. அப்பா கிட்ட இருக்க கோபம் தனக்கு வேண்டாம், அம்மா கிட்ட இருக்கிற சாதிக்கிற குணம் வேணும்னு எதிர்பார்த்தாரு. ஏன்னா அம்மா வந்து எப்படின்னா பிடிவாதம் ஜாஸ்தி, அவங்களால சாதிக்க முடியாது எதுவுமே கிடையாது. ஏன்னா அப்பா கிட்ட கூட இல்லாத ஒரு பல விஷயங்கள் அவர்கிட்ட இருந்தது. என்னன்னா அப்பா வந்து பாட தெரியாது, இவங்க நல்லா பாடுவாங்க, ப்ரொடியூசரா இருந்திருக்காங்க, டைரக்டரா இருந்திருக்காங்க, இயல் இசை மன்றத்துல அவங்க தலைவராக இருந்திருக்காங்க. இதெல்லாம் அப்பா இல்ல இல்ல அப்படி கிடையாது. எஸ்.எஸ். நிலகன் அவர் எம்ஜிஆருக்கு ஒரு இது எம்ஜிஆர் படத்துல, அதாவது நாகரெட்டிக்கு ரைட் ஹேண்ட் மாதிரி ரைட் ஹேண்ட் ஆகுது. அந்த ஜீன் அவங்க கிட்ட இருக்கு சார், இருக்கு. உங்க அக்கா ஆனா உங்ககிட்ட இல்ல, அது நீங்க கேமராமேன் ஆயிட்டீங்க, நாங்க வேற ட்ராக்ல இருக்கோம் சார். ஆனா அவங்க பாருங்க அது கரெக்டா படத்தை இயக்கினாங்க, அதெல்லாம் செஞ்சாங்க. அந்த இதுதான் இருக்கு சார் விஜய் சார் கிட்ட. இப்போ அக்கா கூட வந்து அந்த பீரியட்ல அவங்க ஸ்டேஜ்ல பாடிட்டு இருக்கும் போது விஜய் சாரும் போவார். அவங்க பாடுற ஜீன் வந்து இவருக்கு வந்திருக்கு. ஸோ பாடணும் அப்படின்னு தோணுச்சு, அவர் பாடினார். நல்ல டான்ஸ் ஆடுவார். அப்போ வந்து ஏதோ ஒரு சின்ன நம்ம கம்பெனி ஃபங்க்ஷன்லாம் நடக்கும் இல்லையா, 100வது நாள் ஃபங்க்ஷன், 50 நாள் ஃபங்க்ஷன், அப்பெல்லாம் வந்து ஸ்டேஜில் அவர் ஏறி ஆடுவார். அவங்க ஒரு பக்கம் பாடிட்டு இருந்தாங்கன்னா இவர் ஆடுவார். அது அவருக்கு தேவையில்லைன்னா கூட அவர்கிட்ட இயல்பா இருந்த சில விஷயங்கள் இன்னைக்கு அவரை அடிச்சுக்கிறதுக்கு ஆள் இல்ல மாதிரி ஆயிடுச்சு. அப்பயே துருதுருன்னு தான் இருப்பாரு. 8வது மாசத்துல பொழுது அந்த
அந்த துருவு அது காலை காலம் உடச்சுக்கிட்டே இருக்கும் அந்த இது சார். ஆனா இவ்வளவு உச்சத்துக்கு போயிட்டு உண்மையில ரஜினியை விட அதிகமாக நேசிக்கிறார் எல்லாருமே இது என்று சம்பாதிக்கிறார். அதை விட்டுட்டு இப்ப அரசியலுக்கு வந்திருக்கு, எப்படி பாக்குறீங்க சார்? அவருடைய வலிதான் சார் நான் பாக்குறேன். வலினா இல்ல, வலி மட்டும்தான். ஒரு லெவலுக்கு தான் வந்து யாருமே அடிய தாங்குவாங்க. அதுக்கப்புறம் பிடிக்கிறதுக்கு ஏதாவது இருந்தா அதை நிறுத்துறதுக்கு தான் பார்ப்பாங்க. ஆனா இவர் நிறுத்த பார்க்கல, அதுக்கு மேல நம்ம ஒரு அடி அடிக்கணும்ட்டு வந்திருக்காரு. இதுதான் நான் பாக்குறேன் சார். இப்ப தன்னை ஒரு முதல்வராக அறிவிச்சிருக்க கேண்டிடேட்டா, அதை எப்படி நீங்க எதிர்பார்க்கறீங்க? நீங்க இதுக்கு முன்ன எதிர்பார்க்கறீங்களா? உங்களுடைய தோல்ல வளர்ந்தவர் இப்படி வந்து தமிழக முதல்வரா ஒரு வேட்பாளரா தன்னை அறிவிச்சிருக்காங்க, அதை நீங்க எதிர்பார்த்திருக்கீங்களா எப்பயாவது? உண்மையாவே போன வருஷம் வரைக்கும் இல்ல, போன வருஷம் வரைக்கும் இன்டர்வியூல வந்து நான் பேசினது எதுவுமே அவர் வரமாட்டாருன்னா. ஏன்னா அவர்கிட்ட இருந்த ஒரு அமைதியான குணம், ரெண்டாவது பப்ளிக் வந்து இவர் மேல வெறியா இருக்கிறாங்கன்றது மட்டும் நம்மளுக்கு நல்லாவே தெரியும். இதுக்கு முன்னாடி நான் ரஜினி சார் கிட்ட பாத்திருக்கேன், அந்த விஜயகாந்த் சார் கிட்ட பாத்திருக்கேன், அந்த மக்கள்கிட்ட இருந்த வெறி. அதுக்கப்புறம் விஜய் சார் கிட்ட பார்க்கும்போது எனக்கு வந்து ரொம்ப பிரமிப்பா இருந்தது, எங்களுக்கு சந்தோஷமாவும் இருந்துச்சு. இந்த சந்தோஷத்தை வந்து கெடுக்காததுக்காக தான் நான் அவர்கிட்ட போய் எனக்கு ஏதாவது செய்யன்னு கேட்கல சார். நீங்க வந்து நீங்க ரஜினிக்கு கூட்டம் வந்திருக்குன்றீங்க, விஜயகாந்துக்கு கூட்டம் வந்திருக்காரு. ஆனா இப்ப விஜய்க்கு வர கூட்டத்தை எம்ஜிஆருக்கு வந்த கூட்டத்தோடு ஒப்பிடுறாங்க. ஒப்பிடலாம். ஏன்னா அவரையும் பார்த்த ஆள் நான் 77ல நான் அவரையும் பார்த்தேன். உலக சுற்ற வாலிபன் முடிச்சுட்டு அவர் வர அந்த வரவேற்பை கொடுக்கறதுக்கு மக்கள் நின்ன கூட்டம் வந்து சைதாப்பேட்டையில இருந்து ராமபுரம் வரைக்கும் நின்ன கூட்டமும் அந்த டைம் நானு அங்க இருந்தேன். ஓ, அந்த ஏன்னா பிரிட்ஜுக்கு எவ்வளவு பேர் தடுங்கள், எவ்வளவு பேர் இது, அது படமே போஸ்டர் ஓட்ட முடியாது, வெறும் பிட் நோட்டீஸ் விட்டாங்க. பிட் நோட்டீஸ் போட்டு தான் படத்துக்கு வந்தாங்க. ஆமா, அந்த பீரியட்ல நானும் இருந்தேன், அந்த வேடிக்கை பார்த்தவன். அதே மாதிரி அதுக்கப்புறமா வந்து இன்னைக்கு இவருடைய இதை பாக்குறேன். ஏன்னா அனௌன்ஸ்மெண்டே கிடையாது, நான் இங்க வரேன் அங்க போறேன்ற அனௌன்ஸ்மெண்ட் எல்லாம் இருக்காது. ஆனா வராருன்னு யாரோ ஒருத்தன் கொடுக்கற ரூமருக்கு அவ்வளவு பெரிய கூட்டம் உருவாகுது, வந்துடுது. நிறைய இடத்துல வந்து அவர் வராருன்னு சொல்லி அந்த மாதிரி கூட்டம் எல்லாம் வந்து கலைஞ்சு போன விஷயங்கள்லாம் நான் நேராவே பார்த்தேன் சார். இப்ப இருக்கிற சில அரசியல் நோக்கங்களும் அரசியல்வாதிகளும் சரி, அந்த கூட்டம் எல்லாம் வாக்காக மாறிடும். அவர் பார்க்கறதுக்கு அவ்வளவு பேர் வந்திருக்காங்க. ஏன் ராதிகா பிரச்சாரம் பண்றப்ப கூட அப்படி வந்தாங்க, அப்படிலாம் ஒரு கதை விட்டுட்டு இருக்காங்க. இது எப்படி சார் பாக்குறீங்க? இல்ல சார், டிஎம்கே பிரச்சாரம் செய்யறப்ப நீங்க சொன்ன மாதிரி எம்ஜிஆருக்கு வந்து ரசிகர்கள் தான் தொண்டர்களா மாறினாங்க. ஆமா, விஜயகாந்துக்கும் ரசிகர்கள் தான் தொண்டரா மாறினாங்க. ஏன் இவருக்கு வரக்கூடாது? ஏன்னா நம்ம வந்து அடுத்த ஃபியூச்சர் நம்மளுக்கு தெரியாது, என்னன்னு தெரியாது. ஆனா இவங்க ரெண்டு பேருடைய நிஜத்தை நம்ம பார்த்துட்டோம். அந்த நிஜத்துல இதுவும் நிஜமா ஆகலாம். ஏன்னா இன்னொன்னு சார், இப்ப வந்து விஜயகாந்த் பாத்தீங்கன்னா ஒரு கட்டத்துக்கு மேல அவர் வளரணும், ஒரு எதிர்கட்சி தலைவராக உருவாச்சு, அதுவும் அதிமுக கூட்டணி வச்சுதான். அப்படி இருக்க பொதுவாக தமிழ் சினிமாவில் எம்ஜிஆருக்கு பிறகு வந்தவர்கள் யாரும் பெரிய பிரகாசமா இது பண்ணலையா சார், சக்சஸ் பண்ணலையா சார்? முதல்வருக்கா வந்து இல்ல, இவரோட கட்டமைப்பு வேற சார். அன்னைக்கு கம்யூனிகேஷன்ன்றது வந்து ரொம்ப பேடா இருந்துச்சு. ஒவ்வொருத்தரையும் நம்ம நேரா தான் போய் பார்த்து பேசி முடிவு எடுக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்துச்சு. இன்னைக்கு நம்ம பார்த்து பேசுறத வந்து நம்ம இந்த இடத்துல உட்காந்து பேசுறத எந்த மூலையில வேணாலும் உட்காந்து பாக்குற மாதிரி இன்னைக்கு ஒரு சூழ்நிலை உருவாச்சு. அதனால அவரை பொறுத்த வரைக்கும் யாருக்கிட்ட என்ன ஆலோசனை வேணாலும் கேட்கறதுக்கு நிறைய ஈஸியான சோர்ஸ் இன்னைக்கு நமக்கு கொட்டி கிடக்கு. ஸோ அதை பயன்படுத்தி அவரு தன்னுடைய நிலையை சாதிச்சுக்கலான்ற உரிமை நான் என்கிட்ட. சார், நீங்க சொல்றீங்க கட்சி 2024 ஆரம்பிச்சிட்டாரு, ஆனா இது வரைக்கும் பனையூர் விட்டு வெளியே வந்தது இல்லை. ஒன்று அவர் 3 இடத்துக்கு தான் போய் இது பண்ணியிருக்காரு. ஒன்று விக்கிரவாண்டியில இது பண்ணியிருக்காரு, இன்னொன்று பரந்தூர்ல ஒரு இது விகடன் ஆதோ அர்ச்சனா புக்கு வெளியிட்டு இந்த 3த்து தான் வெளியே வந்திருக்காரு, பெருசா வெளியே வந்திருக்காரு. அவர் 4 ரூமுக்குள்ளேயே உட்கார்ந்துட்டு அரசியல் பண்ணா அவர் ஜெயிச்சிடுவாரான்னு கேட்கிறாரா சார்? அப்படி இல்ல. அதாவது புகழ் வந்து நம்ம காத்து மாதிரி எங்கேயும் ஒரு இடத்துல அடக்கி வைக்கவே முடியாது. அது பறந்து அது பாட்டுக்கு போயிட்டே தான் இருக்கும். அந்த சூழ்நிலையை அவர் உருவாக்கி வச்சிருக்காரு.
ஒரு நல்ல குழந்தை, நல்ல பையன், நல்ல தம்பி, நல்ல அண்ணன், நல்ல அண்ணா மாமா அப்படின்ட்டு இத்தினோண்டு படிக்கிறதுல இருந்து இவ்வளவு பெருசு வரைக்கும் அவங்க கொடுக்குற பேட்டிகள், அவங்க பண்ற சேட்டைகள் எல்லாம் பார்க்கும்போது அவர் ஒரு இடத்துக்கு வராருன்னாவே அந்த அளவுக்கு பிரச்சனையாகுது, போலீஸ்க்கே பிரச்சனையாகுது. அவரை இவங்க எல்லாம் பேசுறாங்கல்ல, அவர் வரட்டுமே பார்க்கலாம், அவர் 4 ரூம்குள்ள தானே இருக்காரு, அவர் வெளியில வந்து பார்க்கலாம் அப்படின்னு. ஆனா அவர் வெளியில வந்து சொல்ற ஒரு ஆள் ஒருத்தர் இருக்கான்னு வச்சுங்களேன், ஒரு இடத்துல நின்றுட்டு அவர் 4 ரூம்ல உட்காந்துட்டு பேசிட்டு இருக்காரு, அவர் வரட்டும் பார்க்கலான்னு சொல்ற ஒரு ஆள், அவன் பேசிட்டு இருக்கும் போதே இவர் அங்க போனார்னா என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்க? சொல்றவரை யாருன்னு இருக்க அந்த இடத்துல அவருக்கு யாருன்னே தெரியாம போயிடுவார் சார். அந்த அளவுக்கு ஒரு கூட்டம் வந்து விளம்பரமே இல்லாம கூடுது. கண்டிப்பா இதுக்கான சோர்ஸ் பலன் கண்டிப்பா கிடைக்கும். அவருடைய வலி என்னன்றது நமக்கு யாருக்கும் தெரியல. அந்த வலின்றது வந்து சாதாரணமா இருந்திருக்க முடியாது. ரொம்ப மிகப்பெரிய வலி இருந்தாதான் அவ்வளவு பெரிய எந்திரத்தை எதிர்த்து நிக்கிறாங்க. கண்டிப்பா இதுக்கான பலன் கிடைக்கும் அப்படின்றதுதான் என்னுடைய ஆசையும் கூட. சார் இப்ப எம்ஜிஆர் பாத்தீங்கன்னா திமுக பல ஆண்டுகள் தொடர்ந்து போயிட்டு தான் 77ல தேர்தல் சந்திக்கிறார். ஆனா அவர் கூட்டணியை வச்சுதான் ஜெயிக்க முடியுது. ஆனா திரு விஜய் அவர்கள் கூட்டணி இல்லாம எப்படி சார் முதல் வர முடியும்? ஏறக்குறைய 30% மேல வந்தாதான் அந்த வெற்றியை தொகுதி எம்எல்ஏவுக்கு பெற முடியும். 117 எம்எல்ஏ பெற முடியும். அப்படி இருக்கும்போது இது சாத்தியமா சார்? இது வந்து அனலைஸ் பண்ண வேண்டியது நம்ம இல்ல நிஜமாவே. ஏன்னா 24 அவரு பிடிக்க முடியலன்னா 30 அவருக்கு ஸ்ட்ராங்கான பொசிஷன் இருக்கிற மாதிரி, 31 கண்டிப்பா ஸ்ட்ராங்கான பொசிஷன் அவருக்கு கிடைக்கும் அப்படின்றது என்னோட தனிப்பட்ட கருத்து. ஆனா இது மட்டும் என்னோட கருத்தா கூட இருக்காது. நிஜமா கணிக்கவே முடியலையே சார், நிஜமா கணிக்க முடியல. ஏன்னா அந்த பக்கம் பவன் கல்யாண்ன்றவரு இதுக்கு முன்னாடி 2 எலெக்ஷனை பார்த்துட்டு வந்தவர். ஆமா, அதனால ஒண்ணுமே பண்ண முடியல, கூட்டணி வச்சு அதான் பண்ண முடியல. ஆனா அவர் என்ன பண்ணாரு, ஒரு கூட்டணி அமைச்சார். அந்த கூட்டணிக்குள்ள போயிட்டு ஒர்க் பண்ணும்போது அவருக்கு ஒரு கிரிப் கிடைச்சிச்சு. ஓகே நீ வா, நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்ற மாதிரி. ஆனா இவருக்கு அந்த கிரிப் தேவைப்படலைன்னு அவர் நினைக்கிறாரு. ஆனா மாறலாம். ஆனா அவர்கிட்ட ஒரு மிகப்பெரிய தமிழகத்தை அதிக ஆண்டுகள் ஆண்ட கட்சி கூட்டணி வச்சுக்கிறதுக்கு இல்ல வைக்க பேச்சுவார்த்தை நடத்துறப்ப விஜய் பக்கத்துல இருந்து அதிக டிமாண்ட் வச்சதுனால அந்த கூட்டணி அமைய போச்சுன்றாங்களா சார்? அது கரெக்டா? கரெக்ட் தானே? கரெக்ட் தான். ஏன்னா அவர் முடிவெடுக்கிறது கரெக்டான வேண்டிய பிளேஸ்ல இருக்காரு. அவரை தவிர நீங்க வேற யாருக்குமே அங்க சுத்தி இருக்க யாருக்குமே என்ன ப்ரோக்ராம் தெரிய சந்தர்ப்பமே இல்லை சார். இல்ல இவ்வளவு ஆலோசனைகள் வச்சிருக்காரு, வச்சிருந்தா அவங்க பேச்சு கேட்க மாட்டாங்க. அவர் தான் மொத்தமே டிசைடிங் அத்தாரிட்டி. ஏன்னா எது நல்லது எது கெட்டது அப்படிங்கிறது வந்து எல்லாரும் சொல்றதை கேட்கிறாரு. அந்த மௌனம் இருக்குது இல்ல, அது ரொம்ப மோசமானது. அவருடைய மௌனம் ரொம்ப மோசமானது. ஏன்னா அந்த அவ்வளவு பேரும் பேசும்போது கூட அவரை கவனிச்சீங்க அப்படின்னா அவங்கள கூட பார்க்க மாட்டேங்கிறாரு. வெறும் இயர்ரிங் மட்டும்தான் இருக்கு. 24 மணி நேரமும் ஓயாம உழைக்கிற ஒரே வெளிப்புற அமைப்பு காது மட்டும்தான் விஜய்க்கு. எல்லாருக்குமே இருக்கு. அதிகமா வாங்குறாரு உள்ள. அதிகமா என்ன பேசுறாங்க, அதிகமா என்ன புகழ்ச்சி கிடைக்குது, என்ன பேசுறாங்க அப்படின்றத அதிகமா பாக்குறாரு. அது வந்து இப்ப இன்னைக்கு சொன்ன மாதிரி மீடியாஸ்ல உங்களுக்கு உடனே வருது சார் இன்னைக்கு. சரி சார், இப்ப வந்து கட்சி ஆரம்பிச்சு இப்ப முதல்வர் வேப்பலா இது ஏறக்குறைய 1.5 கோடி உறுப்பினர் சேர்ந்திருக்காங்க. அது 2 கோடியா இது நானும் ஒருத்தன். நீங்களும் நானும் ஃபேமிலி டிவிஎஸ் ஃபேமிலி போடும்போது நானும் உள்ள போயிட்டேன் சார். இது வந்து அவருக்கு நீங்க கட்சி உறுப்பினரா தான் இருக்கு. அவர்கிட்ட எந்த இதுவும் எதிர்பார்க்க போஸ்டிங் இது. ஏன்னா அவர் ஒரு குடும்ப ஆட்சியை எதிர்த்து இங்க அழிக்கணும்னு சொல்லிட்டு வந்திருக்காரு. அப்பனா உங்களை சார் நான் குடும்பம் வேற சார். நான் ஒரு ரசிகர், நான் ஒரு தொண்டன் சார். அதாவது ஒரு லெவலுக்கு அப்புறம் நீங்களே சொன்னீங்கல்ல, தோளுக்கு மேல போனா தோழன். எனக்கு தோழன் ஆயிட்டான். என் பிள்ளை வந்து எனக்கு தோழன் ஆயிட்டான். பாக்குறீங்க தோழனா பாருங்க அப்படி அந்த இது. சரி சார், 2026 அவர் வெற்றி பெற போனா அந்த 5 ஆண்டுகளுக்கு பல இன்னல்கள் சமாளிக்கக்கூடிய இது இருக்கு அவர்கிட்ட, கான்பிடன்ட் இருக்கா? அதான் சொல்றாங்க 2026 அவர் முதல்வர் ஆயிட்டா எந்த பிரச்சனை இல்லை, எதுவும் இல்லை. ஒரு கட்டத்துக்கு மேல அவர் வின் பண்ணலன்னா 2026 2031 மிகப்பெரிய கட்சி பல இன்னல்கள் கொடுக்கும். அதை
எதிர்கொள்ள பக்குவமோ தைரியமோ அவர்கிட்ட இருக்க. அது இல்லைன்னா இறங்கவே முடியாது சார். இப்ப மட்டும் பிரச்சனை இல்லாம சார் இறங்கினாரு. பிரச்சனை இருந்ததுனால தானே இறங்கினாரு. அதை சமாளிக்கிறதுக்கான விஷயங்கள் கண்டிப்பா அவருக்கு கிடைக்கும். ஏன்னா சுத்தி இருக்கிற ஒன்னும் இல்ல, சீமான் சார் எடுத்துங்க, அவருக்கு கொடுக்காத பிரச்சனையா அவர் சமாளிச்சுட்டு தானே இருக்காரு. உருண்டு பிறண்டு என்னையோ பேசிக்கிட்டு தானே இருக்காரு. ஆனா அவரை இவரோட ஒப்பிடல. ஆனா அவரை ஒண்ணுமே பண்ண முடியல. அவரை தூக்கி வெளியே போட முடியல. அவரு அவங்க அப்பாவை திட்டினாரு, அம்மாவை திட்டினாரு, ஃபேமிலி எல்லாம் திட்டுறாரு, எப்பவும் தான் அசிங்கப்படுத்துறாரு. எவ்வளவு அசிங்கப்படுத்தணும் வருத்தப்படுறாரு. யாராவது அவரை ஒண்ணும் பண்ண முடியலையே, யாராலையும் ஒண்ணும் பண்ண முடியல. அது ஒரு கட்டம். இவர் அந்த மாதிரிலாம் செய்யறதுக்கு வழி இல்லை. ஆனா அமைதியா இருந்தாலும் சாதிக்கிறதுக்கு இவர் மேல நிறைய சோர்ஸ் இருக்கு. சரி இப்போ 234 தொகுதியிலையும் கேண்டிடேட் வைக்கணும். அதுக்கான பணம் தேவை. அது எங்க போவாரு? மிக 2 பெரிய ஜாம்பவான் பெரிய கட்சி இருக்கு சார். மத்தியில இறங்கி வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. ஆமா, ஏற்கனவே இது ஏன்னா விஜய் வருகிறாருன்ட்டு ஏற்கனவே இப்ப ஆளுகின்ற அரசாங்கம் கிரவுண்ட் ஒர்க் பண்ணிட்டாங்க. ஏன்னா இவர் தனக்கு ஃபைல் பண்ணிடுவாரோ அப்படின்ட்டு அவங்க எதிர்பார்க்கறாங்க. மொத்த இதுல எதிர்கட்சி மாத்திரம் அவரை நம்மளுக்கு பெருசா இது இருக்காது. ஆனா விஜய்னால இப்ப ஆளுகின்ற அரசாங்கம் சரி, விசிகாவும் சரி, நாம் தமிழர் கட்சி இது ஓட் பேங்க் நிறைய அடி வாங்கிட்டு எல்லாம் எதிர்பார்க்கறாங்க சார். இல்ல சார், முதல்ல நான் கூட எனக்கு அரசியல் தெரியலன்னா கூட, பட் அரசியலை நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். அப்பவே என்ன நினைச்சேன் அப்படின்னா, நம்ம விஜய் சாரோட விஜயகாந்த் கட்சி அந்த தேமுக வந்துடும், அதே மாதிரி விசிகா உள்ள வந்துடும். விஜய் இவங்க 3 பேர் அட்டாச் பண்ணாவே போதுமானது இது வெளியே கொண்டு வர்றது. ஏன்னா பட்டி தொட்டி எல்லாம் உள்ள போறதுக்கு இந்த 2 கட்சிகள் போதுமானது. அடுத்தது இவர் சாஃப்டா நின்னாவே போறோம், இவரை கொண்டு போய் உள்ள சேர்க்கறதுக்கு அவங்களே ஹெல்ப் பண்ணிடுவாங்க. ஆனா என்ன அங்க கொடுமைன்னா, விசிகால முதல்வர் வேட்பாளர்ன்றது அவரா தான் இருப்பார். நம்ம திரும்ப தான் இருப்பாரு. அப்படி இருக்கும்போது விஜயும் அதே பிரச்சனை நிற்காங்கன்னா கண்டிப்பா அங்க ஒரு பிரச்சனை உருவாகிறதுக்கு நிறைய சோர்ஸ் இருக்கு. தேமுதிக அதை பத்தி அவங்க கண்டுக்க மாட்டாங்க. அவங்க பரவாயில்ல, நம்மளுக்கு ஒரு சப்போர்ட்டிங் இருக்கு அப்படின்ற முறையில அவங்களுக்கு ஒரு கூட்டம் வந்தா போறோம் அப்படின்னு தான் நின்று இருப்பாங்க. அந்த சூழ்நிலையை தான் அவர் எதிர்பார்த்துட்டு இருந்தோம். பட் அவங்க 2 பேரும் ஒரு சைடு ஒண்ணு லாக் ஆயிட்டாரு, இன்னொன்னு எதுவுமே சொல்லலை. இப்ப அதை பேஸ் பண்ணி கூட அவர் தனியா நான் நிக்கிறேன்ற கூட அனௌன்ஸ் பண்ணலாம். பட் அவர் தனியா நிக்கிறேன் அப்படின்னு அவர் அனௌன்ஸ்மெண்ட்டே என்ன அப்படின்னா, நான் இப்ப ஃப்ரீயா இருக்கேன் அப்படின்றதுதான். சரி சார், 2026 தேர்தலில் ஒரு சமயம் தோற்று விட்டார், கட்சி விட்டு திருப்பி படத்தை நடிக்க போயிருக்காரு. அது சார் கையில தொழில் இருக்கு சார். இல்ல அவரு நான் கட்சி ஆரம்பிச்சு படத்துல நடிக்க மாட்டேன்னு சொல்லியிருக்காரு. சொன்னதுதானே சார், ஜனநாயகம் தான் என்னுடைய கடைசி படம்னு சொல்லி. ஆமா சார், சொன்னதுதான். அதுக்கப்புறம் அட்லி என்ன சொன்னாரு, என் கூட ஒரு கேமியோ ரோல் பண்ண போறாரு, அதுக்கப்புறம் தான் அவர் விலக போறாரு அப்படின்றதெல்லாம் அட்லியும் சொல்லியிருக்காரு. ஸோ இவரும் அதுக்கு ஓகே பண்ணிட்டு சொல்றதா மாதிரி எனக்கு நிறைய செய்திகள் வந்துட்டு தான் இருக்கு. அது நிறுத்த முடியாத ஒரு விஷயம் சார். நடிக்கிறதுன்றதுலாம் ஒரு வட்டத்துக்குள்ள நிறுத்த முடியாது. சப்போஸ் இதுல கொஞ்சம் ஃபெயிலியரா இருந்தா ஏதோ 1-2 படங்கள் திருப்பி பண்றதுக்கு அவருக்கு சோர்ஸ் இருக்கு, பண்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஆனா அதை முடிவெடுக்க வேண்டிய பொறுப்பு அவரு தான். ஏன்னா ஒருத்தர் தொடர்ந்து கட்சி நடத்திட்டு போகணும், இது பண்ணணும், அப்பதான் அவர் நினைக்கிற அந்த கோலை எட்ட முடியும். முதல்வர் தமிழக வேட்பாளர் நீங்க 2026 தோத்து நீங்க போயிட்டு இல்ல சார். ஆட்சியில இருந்தா மட்டும்தான் சார் 24 மணி நேரமா யோசிக்கணும். ஆட்சியில இல்லைன்னா அதை ஃபீட் பண்ணி விட்டுட்டு நம்ம வேலையை பார்க்கலாம் சார். நம்ம வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருக்கலாம். நம்ம வேலை கண்டிப்பா எப்ப தேவையோ திருப்பி அப்ப போய் நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். இது செயின் வியூ தான். நம்ம இப்ப விட்டாலும் திருப்பி போய் நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். சரி, இப்ப எது வச்சு தன்னை முதல்வர் வேட்பாளர் அறிவிச்சுக்கிட்டாரு? தைரியம் தான். எல்லாரும் சொல்றேனே, அதான் அடிப்பட்ட இடத்துல எந்த ஒரு வாக்கு சதவீதமும் தெரியாது சார். கண்ணை கட்டி காட்டுல இல்ல சார். சரி, அப்படி இல்ல சார். அப்படிலாம் இல்ல. ஏன்னா அவருக்கு ஆலோசகர்களா இருக்கிற ஆட்கள் எல்லாம் பார்த்தா பெரிய பெரிய ஜாம்பவான்கள் இருக்காங்க. ஆமா சார். அந்த ஆலோசனை அவருக்கு கரெக்டான இடத்துல கரெக்டான நேரத்துல கொடுக்குறாங்க அப்படின்றது சந்தோஷமான விஷயமா இருக்கு. ஆகஸ்ட்ல மாநாடு நடத்திட்டு செப்டம்பர்ல இருந்து சுற்றுப்பயணம் செய்ய போறாரு. அதாவது செய்வார். நிலையா இல்ல, அதுக்கான முயற்சிகள் நடக்க ஆரம்பிச்சிருச்சு.
எல்லா வேலைகளும் நடந்துட்டு இருக்கு. ஏன்னா இப்போ நான் எங்கேயோ ஒரு இடத்துல உட்காந்துருந்தேன்னா எனக்கு இது தெரியாம போயிருக்கலாம். இப்ப பரவாயில்ல, நான் ஷூட்டிங் சைட்ல நான் எல்லா ஊரும் சுத்திட்டு தான் இருக்கேன். அந்தந்த ஊர்ல நடக்கிற சம்பவங்கள் எல்லாம் நானும் கேள்விப்பட்டு தான் இருக்கேன். இன்னொன்னு அவருடைய இந்த மாதிரி மாமான்ற முறையில என்கிட்ட வந்து பேசுறவங்களும் நிறைய இருக்கிறாங்க. இப்ப அவங்க கிட்ட முக்கியமான விஷயம் என்ன சொல்றேன் அப்படின்னா, நிஜமாவே அவர்கிட்ட எனக்கு அரசியல் ரிலேஷன் கிடையாது, ஃபேமிலி ரிலேஷன் இருக்கு. விஜய் சார் கிட்ட ஆமா, ஃபேமிலியா நான் வந்து மீட் பண்றதுக்கு எனக்கு வழி இருக்கே தவிர அரசியலா நான் அவர்கிட்ட மூவ் பண்றதுக்கு வழி இல்ல. கட்சி ஆரம்பிச்ச பிறகு உங்களை மீட் பண்ணி பேசியிருக்காரு? இல்ல சார், அதுதான் திடீர்னு டப்புன்னு ஆரம்பிச்சாரு, இவ்வளவு பெருசா போயிட்டாரு. ஆக்சுவலா என் பையன் கல்யாணம், பொண்ணு கல்யாணத்துக்கு கூட நான் இன்விடேஷன் கொடுக்கும்போது என்ன சொன்னாருன்னா, எந்த நேரத்துல நான் வருவேன், வரதை பத்தி இல்ல, ஆனா முன்னால வந்து அதை கண்ட்ரோல் பண்ண முடியாது, அந்த கூட்டத்தையோ அங்க நடக்கிற பிரச்சனையோ உன்னால கண்ட்ரோல் பண்ண முடியாது. அதனால நம்ம வந்து ஏதாவது ஒரு கெட் டுகெதர் பண்ணிக்கிட்டு ஹோட்டல் சொல்லுங்க, நம்ம ஏதாவது ஒரு கெட் டுகெதர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி என்ன அமைக்க வச்சுட்டாரு. ஏன்னா எனக்கு ஆசை தானே சார், ஒரு கல்யாணத்தை வந்து பாக்கணும்னா என் பிள்ளைங்களுக்கும் அவரு பாக்கணும்னு ஆசை இருக்கு. நீங்க வேணும் அப்படின்னா வாங்க போலாம். ஆமா, அவங்க அந்த சைடுல பார்த்தா அவருக்கும் உங்க பையனுக்கு தாய்மாமன் தானே சார்? கண்டிப்பா. இல்ல, எங்க ரிலேஷன் ரொம்ப சின்னது சார், எங்க சர்க்கிள் ஃபேமிலி ரிலேஷன் ரொம்ப சின்னது. ஓ, உங்க செயல் டோட்டலாவே எங்க சர்க்கிள் பாத்தீங்கன்னா ஒரு 8 பேர் 10 பேருக்குள்ள எங்களோட ஃபேமிலியோட கூட்டம் முடிஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் அவருக்கு எல்லாமே ரசிகர்கள் தான். அந்த ரசிகர்கள் எல்லாமே அவர் சொந்தக்காரங்களா மாறிட்டாங்க. அப்படி போயிட்டு உண்மையில இல்ல, இது வரைக்கும் தமிழகத்துல எம்ஜிஆருக்கு அப்புறமா கட்சி ஆரம்பிச்சு புதுசா வந்து எல்லா கட்சியும் அரண்டு போயிருக்கு, வயிற்றுல புளியை கரைச்சிருக்கு. அதுவும் குறிப்பாக ஆளுகின்ற அரசாங்கம் பயங்கரமான புலி கரைச்சி போயிருக்கு. நம்மளுக்கு எப்படி ஸ்பாயில் ஆகும்ன்ட்டு அவங்களுக்கு யாருக்குமே எதுவுமே தெரியல. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? நானும் ஒரு சராசரி மனுஷனா தான் சார் வேடிக்கை பாக்குறேன். ஏன்னா ஒருவேளை உள்ள இருந்திருந்தேன்னா என்னென்ன நடக்குதுன்றது ஒரு அரச பரசலான சில விஷயங்கள் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கலாம். நான் அந்த அரசியலுக்குள்ள போகவே இல்லை. நான் பாக்குறது அவங்க அப்பாவே அம்மாவோட, நான் பாக்குறது அவங்க அப்பா அம்மாவோட நான் நின்னுக்கிறேன். நான் அதுக்கு மேல அதை தாண்டி அவங்ககிட்ட போறது இல்லை. ஏதாவது எனக்கு தேவை. எனக்கு இன்னொன்னு என்னன்னா, இப்ப இருக்க சூழ்நிலையில எனக்கு அவரை பத்தி எனக்கு எதுவும் தேவைப்படாது. ஆனா 2026 பிரகாரம் பார்த்தா தமிழகத்தில் ஒரு கட்சி இருக்கு சார். விஜய் ஒரு கட்சி உதயநிதின்ட்டு இப்படிதான் உருவாகும். ஒரு கட்சி ஊறிடும், ஒரு கட்சி கண்டிப்பா வெளியே நிற்கும். கண்டிப்பா பெரிய போஸ்டிங்ல இந்த கட்சி உள்ள வரும். இது வெற்றி கழகம், தமிழக வெற்றி கழகம் 2036 ஆட்சி பிடிச்சி அவங்க எல்லாம் ரன்னிங்ல இருப்பாங்க, முதல்வராக இருப்பாரு. ஆனா இப்போதைக்கு அது சொல்ல முடியாது. சரி, இன்னொன்னு சொல்றாங்க, அதிமுகவோடு விஜய் கூட்டணி அமைச்சா அது 100% வாய்ப்பு இருக்குன்ற. அதுக்கு வாய்ப்பு இருக்கா சார்? அது உங்களை மாதிரி ஆட்கள் தான் சொல்லணும். ஏன்னா மீடியால தான் வந்து இது அதிகமா வெளியில வந்துகிட்டு இருக்கு. கூட்டணி அமைச்சா நல்லா இருக்கும், கூட்டணி அமைச்சா பேசலாம், கூட்டணி அமைச்சா பண்ணலான்ட்டு. அவங்களுக்குள்ளேயே அந்த பிரச்சனை இன்னும் கிளியர் ஆகலையே. ஏடிஎம்கேக்குள்ளேயே அவங்களுக்குள்ள ஒரு பிரச்சனை கிளியர் ஆகல. ஒருத்தர் என்ன சொல்றாரு, கூட்டணி ஆட்சி தான் வேணுங்கிறாரு. இன்னொருத்தர் என்ன சொல்றாரு, எனக்கு அவங்கதான் பிடிக்குது, அவங்கதான் வேணும்ன்றாரு. அந்த விஜய் பத்தி அவர் பேசுறதே இல்லை. ஆனா எதுவுமே சொல்லாம ரெண்டு பேருமே, விஜய் சாரா இருக்கட்டும் இல்ல அந்த சைடு இபிஎஸ் சாராகட்டும், 2 பேருமே வந்து எனக்கு இவங்க வேணும் இவங்க வேணாம் அப்படின்றத யாருமே 2 பேருமே சொல்லிக்கல. அதை பத்தி அவங்க பேசுறதே இல்லை. ஏன்னா இவங்க கூட்டணியை பார்த்து இவரு கொஞ்சம் சலனப்படுறாரு. ஆமா, அவர் சொல்ற எனக்கு கொள்கை எதிரி அரசியல் எதிரி ரெண்டுமே சொல்லியிருக்கு. ஆனா அவங்க அதாவது திமுகவையும் பாஜகவை விமர்சித்த அளவுக்கு அதிமுகவை விமர்சிக்கவில்லை. அதனாலதான் ஒரு ஏதோ ஒரு சூழ்ச்சி இருக்கா. அதனாலதான் உங்களை மாதிரியே நானும் என்ன சொல்றேன் அப்படின்னா, எலெக்ஷன் நெருங்க வேடிக்கை பார்ப்போம். ஓ, அப்பனா நீங்க சொல்றது பாத்தீங்கன்னா அதிமுக விஜய் வரலாம் கூட்டணி அமைச்ச கட்டாயம் ஆந்திராவில் பவன் கல்யாண் டெப்டி சிஎம் இருக்கிற மாதிரி இங்கேயும் அது திரு விஜய் வர்றது வாய்ப்பு இருக்குன்றீங்க. இவரு ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்லிட்டாரு, நான் தான் முதல்வர் அப்படின்ற மாதிரி இபிஎஸ் சொல்லிட்டாரு. ஆமா, ஆனா அவங்க என்ன சொல்றாங்க, விஜய் அது மாதிரி சொல்லியிருக்கேன், நான் தானே சிஎம் சொல்லியிருக்கேன். அப்படி எப்படி? அதுதான் சொல்றாரு. இது எந்த நேரத்திலயும் கடைசி நேரத்துல கொடுக்குற அலைன்ஸ்ல வந்து கண்டிப்பா மாறுறதுக்கு நிறைய சோர்ஸ், மாற்றங்களுக்கு இது இருக்கின்றீங்க, நிறைய சோர்ஸ் இருக்கு. ஓ, நீங்க
நீங்க சொல்றத பாத்தீங்கன்னா போன வருஷம் வரைக்கும் போன 23 24 வந்து சாதாரணமா 23 வரைக்கும் எனக்கு இருந்த ஒரு புள்ள இன்னைக்கு தலைவரா இருக்காரு சார். 2 வருஷத்துல அவரே உருவாக்குற கட்சிக்கு அவரே தலைவர் ஆயிட்டார். வேற கட்சியிலும் போய் இல்லையே. ஆமா, வேற கட்சியில கூப்பிடும்போது கூட அவர் போல சுயம்பா உருவாகி வந்துட்டார். அப்போ அந்த மாதிரி இருக்கிற ஒரு மனுஷனுக்கு இயற்கையாவே வந்து அரசியலுக்குள்ள நம்ம எதையோ ஒண்ணு சாதிக்கணும், மக்களுக்கு ஏதாவது ஒண்ணு செய்யணும். இப்போ மக்கள் இந்த அளவுக்கு சார் எனக்கு தெரிஞ்சு ஷூட்டிங் டைம்ல கூட வந்து யாருக்கும் போய் நின்று வேடிக்கை பண்ணி கை கொடுத்து பேசுற ஆள் கிடையாது சார். அவரு இன்னைக்கு பரந்தூர் கிராமத்துக்காக நான் வந்து தலைமை செயலகத்துல நான் வந்து அடி வாங்குறேங்கிறேன். அந்த அந்த மாற்றத்தை யார் உருவாக்கினா? மக்கள் தானே உருவாக்கி இருக்காங்க. அந்த மக்கள் தான் அவர் திருப்பி தலைவர் ஆகணும். கண்டிப்பா தலைவர் ஆகிறதுக்கு அவருக்கு நிறைய சோர்ஸ் இருக்கு. என்னன்னா பட்டி தொட்டி எல்லாம் உள்ள போகணும். இவங்க போன மாதிரி அவரால் போக முடியாது. ஏன்னா ரசிகர் மன்றங்கள் வந்து ஆரம்ப காலத்துல இருந்து வந்து அவரை கட்சி ஆரம்பிங்கன்னு சொல்லி அவரை கிட்டத்தட்ட 15-20 வருஷமா அவரை உலுக்கிக்கிட்டே இருந்தாங்க. இப்போ நான் கட்சி ஆரம்பிச்ச பேர் கூட என்ன சொன்னார்னா, எனக்கு ஏன் ரசிகர்களா வந்தவங்களதான் எனக்கு முதல் முக்கியம், அவங்களுக்கு நான் பதவி எல்லாம் கொடுத்து பார்த்து அழகு பார்க்கணும், அதுக்கப்புறம் தான் வெளியில இருந்து வர்றவங்களுக்கு சான்ஸ் அப்படின்ற முறையில தான் அவருடைய ரசிகர்களுக்கு தான் சார்ந்தவங்களுக்கு மட்டும்தான் அவர் பதவிகளே கொடுத்துருக்காரு. இதுல இருந்தே ஒரு தலைவன் எப்படி உருவாகிறான்றது தெரியுது இல்லையா? நீங்க இப்ப சொல்றது பாத்தீங்கன்னா 2026 திரு எடப்பாடி அவர்கள் சிஎம், திரு விஜய் அவர்கள் டெப்டி சிஎம் அப்படின்ட்டு தெரியுது சார். பாப்போம். இன்னும் இந்த வார்த்தை உண்மையா கூட இருக்கலாம். ஜெம் டிவிக்காக உங்கள் பொன்னான நேரத்தை ஒதுக்கியதற்கு மிக்க நன்றி சார்.